السلام عليكم ورحمة الله وبركاته. فبما نقضهم ميثاقهم நாம் அந்த பனி இஸ்ரவேலர்களிடத்தில் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறிவிட்ட காரணத்தினால் லஅன்னாஹும் நாம் அவர்களை சபித்தோம். வஜஅல்னா குலூபஹும் காசியா அவர்களது உள்ளங்களை நாம் கல்லாக மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நாம் நேற்றைய தின வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்னென்ன ஒப்பந்தம் வாங்கினான் என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது தொழுகையை நிலைநாட்டும்படியும், ஜக்காத்தை கொடுக்கும்படியும், ரசூல்மார்களை நம்பும்படியும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கும்படியும், யாராவது கஷ்டத்தோடு இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அது அழகிய கடனாக அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு தருவான் என்பதாகவும், உங்களது பாவங்களை நன்மைகளாக மாற்றுவான் என்பதாகவும், இன்னும் சொர்க்கத்தில் நாம் உங்களை நுழைவிப்போம் என்பதாகவும் நாம் வாக்குறுதி கொடுத்திருந்தோம் நீங்கள் இதையெல்லாம் செய்தால். ஆனால் அவர்கள் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்தார்கள். அதன் காரணத்தினால் லஅன்னாஹும் நாம் அவர்களை சபித்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கு பல்வேறு விதமான பொற்குவியல்களை நாம் கொடுத்திருந்தோம். அவர்களிடத்தில் வாழ்ந்த காரூன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தின் செல்வங்களை கொட்டி கொடுத்திருந்தான். அதுபோன்று இவர்கள் எதையெல்லாம் அருட்படைகளாக கேட்கிறார்களோ அதையெல்லாம் வானத்திலிருந்தே இறக்கப்பட்டது. மன்ன செல்வா என்ற உணவு, அதாவது ஒரு பச்சை குழந்தை எப்படின்னா அடம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் தாங்க அப்படின்னு தான் பெற்றோர்கள்ட்ட எப்படி அடம் பிடிச்சு கேட்டு வாங்குமோ, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை படாத பாடுபடுத்தி அவங்களுக்கு எது எல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே அல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு வாங்கினாங்க. யாரு? இந்த யூதர்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்தோம், ஆனால் அவர்கள் தங்களது ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்த காரணத்தினால் நாம் அவர்களை சபித்தோம். எப்படி சபித்தோம்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால சொல்றான், முரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா, இந்த உலகத்தில் இழிவையும் வறுமையையும் நாம் அவர்களின் மீது விதியாக்கினோம். அவர்கள் இந்த கியாமத்து வரைக்கும் அவர்களுக்கு இருப்பதற்கு நாடு இல்லாமல் அகதிகளாக ஊர் ஊராக திரியக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்பதான் அவர்களுக்கு ஒரு நாடு என்று உருவாகி அவர்கள் மக்களை அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் கடந்த ஒரு 2000 ஆண்டு காலங்களாக அவர்கள் கிறிஸ்தவம் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் 1950 வரைக்குமே அவர்கள் கஷ்டத்தோடு பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக திரிந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் அவர்களின் மீது வறுமையை விதியாக்கினோம். ஒரு சமுதாயம் 2000 ஆண்டு காலங்களாக வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்தது அவர்களது தான். அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த யூதர்களின் மீது நாம் பஞ்சத்தையும் இன்னும் வறுமையும் விதியாக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவர்களது உள்ளங்களை நாம் கல்லாக மாற்றி விட்டோம். ஈவு இரக்கம் இல்லாத நெஞ்சங்களாக அவர்களது நெஞ்சங்களை நாம் ஆக்கிவிட்டோம். நாம் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், என்ன யூதர்கள் இப்படி இருக்கிறாங்களே, இஸ்ரேலில் உள்ள இந்த பிரதமர் இப்படி இருக்கிறானே என்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அல்ல. இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா, இவெல்லாம் இப்படித்தான் இருப்பானா, இத்தனை குழந்தைகளை கொன்று குமிக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா நாம் ஆக்கிவிட்டோம் குலூபஹும் காசியா, அவர்களது உள்ளங்களை கல்லாக மாற்றிவிட்டோம். யூதர்களுடைய உள்ளங்களில் அணுவளவும் அவர்களுக்கு இரக்கம் என்பதே இருக்காது, கொஞ்சம் கூட இரக்கமே இருக்காது. இது 2வது பண்பு. ஃபர்ஸ்ட் நாம் அவர்களை சபித்தோம், 2வது அவர்களுடைய உள்ளங்களை நாம் கல்லாக மாற்றிவிட்டோம், 3வது யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇஹி, இந்த யூதர்கள் தங்களது வேத வசனங்களை அதனுடைய இடத்திலிருந்து மாற்றுகிறார்கள். அதாவது தனக்கு தோதுவான வசனங்களாக மாற்றி வச்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இதுல ஒரு வேதக்காரர்கள் இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. அதாவது சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்து சொல்றான், ஃபஅதவ், அதாவது இந்த ஃபஅபவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஊருக்கு போவாங்க.
இந்த ஊருக்காரங்கிட்ட சாப்பாடு கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு உணவு தாங்கன்னு கேட்பாங்க. அவர்கள் தரம் மறுத்து விடுவார்கள். தரம் மறுத்து விட்ட பின்பு அல்லாஹு தாலா குர்ஆன் அதை பதிவு செய்யறான். அவர்கள் மறுத்தார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனை பதிவு செய்யறான். இவர்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களுக்கு காசு தர்றோம், நாங்க உங்களுக்கு பணம் தர்றோம். அதாவது எங்களுக்கு வந்த இந்த மார்க் அறிஞர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, நாங்க காசு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு எதிரான ஆயத்துக்களை எல்லாம் மாத்திக்கிடுவாங்க. நாங்க உங்களுக்கும் காசு தரோம், நபியே அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க அப்படின்னா மறுத்தார்கள் அர்த்தம். கீழே ஒரு புள்ளி இருக்குது இல்ல, பேல உள்ள ஒரு புள்ளி, இந்த பேல உள்ள ஒரு புள்ளிய மேல வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அப்படின்னு வந்துடும். என்ன அர்த்தம்னா, இவர்கள் உணவு கொடுத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நல்ல முறையில் பார்த்து கொண்டார்கள் என்ற அர்த்தம் வந்துடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து சொல்றாங்க, ஒரு புள்ளியத்தான் மாத்த சொன்னாங்க, வேற எதையுமே சொல்லல. மேல உள்ள, அதாவது மேல புள்ளி கீழே இருக்கும், அந்த புள்ளியை மேல வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி ஆட் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அவர்கள் உணவு கொடுத்தார்கள் என்ற அர்த்தம் வந்துடும். வரலாறு முழுக்க அல்லாஹ் தாலா எங்களை நாங்கள் உணவு கொடுக்கல, கஞ்ச பயன்வாங்க அல்லாஹ் சொல்லிட்டானே, கியாமத் வரைக்கும் இந்த குர்ஆன் ஆயத்து இருக்குமே, இப்பவுமே நீங்க மாத்திருங்க, கரெக்ஷன் பண்ணிருங்கன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கெல்லாம் இடம், ஒரு புள்ளியை கூட மாத்துறதுக்கு இடம் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், கியாமத் வரைக்கும் நாமே பாதுகாப்போம். இது அவர்களுடைய மூன்றாவது விஷயமாக சொல்லிட்டு நாலாவது சொல்றான், அவர்களுக்கு நாம் எதை அறிவுரையாக கூறினோமோ அதை அசட்டுத்தனமாக வேண்டுமென்றே அலட்சியப்படுத்தி மறந்து விட்டார்கள். மறக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று யதார்த்தமா மறந்து போகிறது, அது தவறு கிடையாது. அது என்ன மாதிரியான மறப்பு? அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வலகத் அஹித்னா இலா ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு போகும் பொழுது ஃபனசிய, அவர்கள் யதார்த்தமாகவே மறந்துட்டாங்க. அவங்க வேணும்னே சாப்பிடல, அவங்களுக்கு அல்லாஹு தாலா அதை மறக்கடித்து விட்டான். ஃபனசிய, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து விட்டார்கள். வேண்டுமென்றே அழிச்சாட்டியமாக பொதுபோக்காக மறக்கக்கூடிய அந்த மறதி நிலைமை இந்த யூதர்கள்ட்ட இருக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தஸாலு தத்தலிஉ அலா காயினத்தின் மின்ஹும் இல்லா கலீலம் மின்ஹும், உங்களை அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வதில் விடாப்பிடியாக இருப்பார்கள் நபியே. உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துக்கிட்டே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், வலா தஸாலு தத்தலிஉ அலா காயினத்தின் மின்ஹும், அவர்களிலிருந்தும் உங்களின் மீது நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டே இருப்பார்கள். நபிட்டையும் செஞ்சாங்க, நபிக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் செஞ்சாங்க, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க இருந்து வெளியூர் போனாங்க, அவங்க போனோன்னு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுத்து அவங்கள சிலுவையில அறைய சொன்னது இந்த யூதர்கள் தான், அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூருக்கு போனா அவங்களுடைய நபிமார்களை இட்டு கட்டி பேச ஆரம்பிச்சாங்க, முஸ்லிம்ங்கிற போர்வேல இருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது வந்தா நாங்க முஸ்லீம் தான் அப்படிங்கிற போர்வேல இருந்து நபியை கொலை செய்யறதுக்கு தயாரானாங்க. இப்போ முஸ்லிம்கள் நம்பி இடம் கொடுத்தாங்க, நீங்க தங்கிட்டு போங்கன்ட்டு. இப்பமும் தங்க வைத்த முஸ்லிம்களுக்கே முஸ்லிம்களை கொடூரமாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு முழுக்க இவர்கள் முற்றிலும் துரோகம் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்ப நம்ம ஏமாந்தது நம்ம தான். பலஸ்தீன மக்கள் நம்ம பரிதாபப்படுறதுக்கு தகுதியானவங்களா இருந்தாலும் அவங்க அல்லாஹ்ட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரே பொந்தில் 2 தடவை தீண்டப்பட மாட்டான். ஒரு மூமின் ஒரு பொந்தில் ஒரு தடவை தீண்டப்பட்டுட்டா அடுத்த தடவை எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கணும். நம்மள ஒரு ஆள் ஏமாத்துறான்னு தெரியுது, இது வரலாறு முழுக்க அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான், நபியே அவர்கள் காலம் முழுக்க உங்களின் மீது நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டேதான் இருப்பார்கள், இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களிலிருந்து கொஞ்சம் நல்லவங்களும் இருக்கிறாங்க, இல்லாம இல்லை. மொத்தமா அல்லாஹ் தஆலா வசைபாடாம அதிலிருந்தும் கொஞ்சம் நல்ல பேரும் இருக்கிறார்கள். ஃபாஃபு அன்ஹு, ஃபாஃபு அன்ஹும், நபி அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்ஃபஹ், அவர்களோடு இணக்கமாகி அவர்களை மன்னித்து விடுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்மை செய்வோரே அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்க கண்டுக்காம விடுங்க நபியே, அதுவே அவர்களுக்கு போதுமானது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக.